என் கடன் பணி செய்து கிடப்பது. எனக்கு 2 லாபம் இருக்குது. உங்களுக்கு உதவுறதுனால நானும் உதவி பெறுறேன். நான் மட்டும் சும்மாலாம் உதவி செய்யலை. உங்களுக்கு உதவி செய்யறதுனால எனக்கு என்ன ஆகுது? நான் உங்களுக்கு செருப்பு தைக்க தரேன், உங்கள் பாதங்கள் பாதுகாக்கப்படுது. நான் செருப்பு தைக்கிறதுனால நீங்கள் எனக்கு கூலி தரீங்க, அதனால் என் வயிறு நிரப்பப்படுது. அப்போ 2 பக்கமும் நடக்குது. உங்கள் மனதை திருப்திப்படுத்துகிறேன், உங்கள் மனதை புரிய வைக்கிறேன், உங்கள் மனதுக்கு தேவையான விஷயங்களை சொல்லித்தரேன். நானும் என்ன ஆகிறேன்? திருப்தியாக ஆகிறேன். நானும் வாழ்க்கையில் முன்னேறுறேன். ஸோ 2 பக்கமும் இருக்குது. அரசியலும் அதே மாதிரி தான் செய்ய முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம முன்னேறலாம், செய்யலாம். அதனால் என்னை நம்பி வாழாமல் உன்னை நம்பி என்னை கூட சேர்ந்தீங்கன்னா ஓகே தான். நான் இந்த ஒரு தெருவுக்கு வார்டு மெம்பராக வர முடியுன்ற தைரியம் உங்களுக்கு இருந்தால் என் கட்சியில் என்ன பண்ணலாம்? வரலாம். நான் 100 பேருக்கான ஆள், இல்லை 1000 பேருக்கான ஆள், இல்லை 5000 பேருக்கான ஆள், 10,000 பேருக்கான ஆளுன்ட்டு நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் தனியாக ஆரம்பித்து நீங்கள் பேசுறதுக்கே வல்லவராக இல்லாமல் இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது? நான் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது என்னை கூட சேர்கிறதுக்கு சில தகுதிகளை உருவாக்கிட்டு அப்படி தான் பண்ணணுன்னுக்கிறேன். ஸோ முதல்ல நான் ஒரு 10 லட்சம் சப்ஸ்கிரைபரை உருவாக்கணும். அப்புறமா குறைஞ்சபட்சம் ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் இருக்கிற தான் கட்சியில் என்ன பண்ணா சேர்க்கணும். ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு 10,000 பேர் அவருக்கு ஃபாலோவராக இருக்கிறவங்கள தான் நான் என்ன பண்ணேன் கட்சியில் தலைமை எடுத்துக்க சேர்க்கணும். எதுவுமே இல்லாத வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? பாவம் தான் நான். ஸோ பயணிக்கணும்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உங்களை சுயமாக வளர்த்து எடுங்க. நீங்கள் ஒரு 100 பேருக்கு தேவைப்படுற மனிதனா மாறுங்க, இல்லை 1000 பேருக்கு தேவைப்படுற மனிதனா மாறுங்க, இல்லை 1,00,000 பேருக்கு தேவைப்படுற மனிதனா மாறுங்க. மாறிட்டு பேர் பார்க்கலாம். அப்போது இந்த உலகமே மாறி இருக்கும். அதர்வைஸ் சொம்மனா சேர்ந்து என்னை சொம்மனா சூடேற்றி நீ பண்ண அதை பண்ணுன்னா அப்படி தான் கட்சி ஆரம்பித்தேன். ஆனால் என்ன இல்லை, எல்லாம் வந்தவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க கொஞ்சம் காலத்துலேயே. ஒன்றுனா விஜய் எங்கேயோ இருக்கிறாரு, அவரை பார்க்கவே இல்லை, கூட்டம் அங்கே நின்றுது சும்மா வீடியோவில் பார்க்கறதுக்கு. இப்போ அந்த தலைமை பதிக்கு மினிஸ்டர் ஆகிறாருன்னொன்னே கூட்டம் அப்படி இருக்குது. எங்கேயோ ஒரு பஸ்ஸில் ரோட் ஷோ பண்ணுறாரு, அப்படி கூட்டம் இருக்குது. கொள்கை என்ன பெருசாக இல்லை, நம்ம என்ன கொள்கை சித்தாந்தம் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்போ என்ன இல்லைன்னா இந்த உலகத்தில் யாருக்கும் என்ன இல்லைன்னா விளம்பரம் ஆகாத ஒரு மனிதனை திரும்பி பார்க்குறது கூட என்ன பண்ணல இந்த உலகம் இல்லை. நல்லவனை பார்க்குறது இல்லை, விளம்பரமானவங்கள தான் பார்க்குறாங்க. அதுக்குன்னு விஜய் நல்லவர் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. அவர் நல்லது செஞ்சால் நமக்கும் நல்லது தான். யார் முதலமைச்சராக வந்தாலும் இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சால் அப்படி தான். முதல்ல ஒரு 3 கையெழுத்து போட்டுக்கிறாரு, சிறப்பாக தானே இருக்குது. ஒரு 200 யூனிட்டை ஃப்ரீன்ட்டார், பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்லிட்டாரு, போதை தடுப்புக்கு பெரிய விஷயம் தானே. அது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நல்ல விஷயம் தானே, பாராட்டுறதுக்கான ஒரு இடம் தான் அது. ஸோ நடிகராக இருந்தாலும் அவர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாருன்னா விளம்பரமான ஒரு மனிதன் நல்லது செஞ்சால் நமக்கு என்னது நல்லது தான். நாம் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா பாருங்கள், நீங்கள் விளம்பரமான மனிதர்களாக என்ன கூட என்ன பண்ணுங்கள் கேட்குவாங்க.